الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயத்தில் பரவி இருக்கக்கூடிய நம்பகமற்ற 100 ஹதீஸ்கள் என்ற அந்த தொடரிலே இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஹதீஸ் தொடர்பாக சற்று விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக இந்த ஹதீஸை பொறுத்தவரை சூஃபியாக்கள் பிரயோகிக்கின்ற ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் தான் மன் அரஃப நஃப்ஸஹு அரஃப ரப்பஹு. நமது பாஷையில் இதை மொழிபெயர்த்தால் தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிந்து விட்டுவான். தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிவான் என்ற ஒரு பிரபலமான ஒரு செய்தி. இந்த செய்தி, இதை பற்றிய ஆய்வை நாங்கள் பல கோணத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறது. முதலாவது, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா? இரண்டாவது, இதை என்ன கருத்து கொண்டு சொன்னார்கள்? இது தொடர்பாக இமாம்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன? இந்த 3 விடயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாவதாக, நான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸ் கிரந்தங்களும் இன்று சாஃப்ட்வேர்களிலே வந்துவிட்டது என்பதை முந்தியும் கூறியிருக்கிறேன். ஒரு சில கிரந்தங்களை நூதன சாலைகளில் இருந்தால் தவிர. ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் இந்த கிரந்தங்கள் அது அச்சிடப்பட்டு வருவது புதிதாகத்தான் அது மிக வேகமாக நடந்து வருகிறது. பெரும்பாலும் வந்துவிட்டது. என்றாலும் ஒரு சில கிரந்தங்கள் இருக்கலாம். இந்த ஹதீஸ் கிரந்தங்களில் எல்லாம் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா என்று நூற்றுக்கணக்கான ஹதீஸ் கிரந்தங்களில் அவற்றை பார்த்தபோது, தேடிய போது, எந்த ஒரு கிரந்தங்களிலும் இவ்வாறு ஒரு ஹதீஸ் இருப்பதாக இல்லை. முதலாவது, இதற்கு முந்தைய பேசியதுகள் 6 ஹதீஸ் பேசியிருக்கிறேன். இந்த 6 ஹதீதுகளும் ஏதோ ஒரு கிரந்தத்தில் இருக்கும். அது பலவீனமான நம்பகமற்ற அறிவிப்பாளரினூடாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரை எந்த ஒரு ஹதீஸ் கிரந்தங்களிலும் இல்லை. ஆனால் சில கிதாபுகளில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் பதியப்படுவது எப்படி? நபிகளிடம் இந்த ஒரு சஹாபி கேட்டிருப்பார், அவரிடம் இந்த ஒரு தாபியின் கேட்டிருப்பார், தாபியினிடம் இந்த ஒரு தாபியின் கேட்டிருப்பார். அப்படியே அதை எழுதிய இமாம் வரை ஆசிரியர் மாணவர்களாக பெயரை குறிப்பிட்டு பதிவு செஞ்சிருப்பார்கள். இந்த மாதிரி இந்த செய்தியை பொறுத்தவரை எந்த ஒரு ஹதீஸ் கிரந்தங்களிலும் நபி சொன்னதாக கிடையாது. பொய்யான அறிவிப்பாளரினூடாகவும் இல்லை, அறிவிப்பாளரே இல்லை, அந்த ஹதீஸ் கிரந்தங்களில் குறிப்பிடப்படவும் இல்லை. அப்ப எங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள்? உதாரணமாக இமாம் வாஹிதி என்பவருக்குரிய அத்தஃப்சீருல் வசீத் என்ற ஒரு தஃப்சீர் இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாரு? ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது மன் அரஃப நஃப்ஸஹு அரஃப ரப்பஹு என்று அவருடைய கிரந்தத்தில் அவர் குறிப்பிடுறாரு. குறிப்பிட்டுட்டு அதற்கு ஒரு விளக்கம் சொல்றார். அந்த விளக்கத்தை நாம் பின்னால் பார்ப்போம். ஏனென்றால் அந்த விளக்கங்கள் விதம் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிக ஆபத்தான விளக்கம் ஒன்றும் இருக்கிறது. அது என்ன ஆபத்தான விளக்கம்? தன்னை அறிந்தவர் தன் நாயனை அறிவார் என்றால், தன்னை அறிந்தால் தான் தான் ரப்பு என்பதை அவரே அறிந்து கொள்வார். தன்னை அறிவதென்றால் என்னையாம்? நான் தான் ரப்பு என்பதை அவர் அறிந்து கொள்வார் என்று. நானும் அல்லாவும் ரெண்டும் என்ன? ஒன்று. அதாவது சுருக்கமா எல்லாம் அவனே என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும். இந்த மைக்கும் அல்லாஹ் தான், இந்த பலக குத்தியும் அல்லாஹ் தான், நானும் அல்லாஹ் தான்,
நீங்களும் அல்லாஹ் தான், இந்த கண்ணில் தென்படுவதும் அல்லாஹ், தென்படாதிருப்பதும் அல்லாஹ் என்ற கொள்கை இருக்குது. அந்த கொள்கை உடையவர்களும் இதை ஆதாரம் காட்டி அப்படியான ஒரு விளக்கமும் கொடுக்கிறார்கள். இன்னும் சில விளக்கங்களும் கொடுக்கிறார்கள். அதை பிறகு பார்ப்போம். சரி, விளக்கங்களை பிறகு பார்ப்போம். அது மாதிரி ஃபஹ்ருத்தீன் ராசி அவருக்கு ஒரு தஃப்சீர் இருக்கிறது. அவர்களே இவர்களெல்லாம் 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு அந்த கால பகுதிக்கு உரியவர்கள். தெரிய அவர் என்ன செய்கிறாரு, இதே மாதிரி அவருடைய கிரந்தத்தில் அந்த தஃப்சீரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸை பதிவு செய்து அவர் ஒரு விளக்கம் கொடுக்கார். என்ன கூறினார், ரசூலுல்லாஹ் சொன்னார் என்று பதிஞ்சிருக்கார். அதான் இவருடைய சப்ஜெக்ட். ஆனால் இந்த ஹதீஸ் கிரந்தங்களிலும் இல்லை. இந்த தஃப்சீர் ஃபஹ்ருத்தீன் ராசி என்றால் அவர் பெரிய ஒரு, அதாவது அவருக்கு தஃப்சீருல் கபீர் என்று மிகப்பெரிய தஃப்சீர் ஒன்று இருக்கிறது. அந்த தஃப்சீரிலே நிறைய விடயங்களை பேசுவார், சுபித்துவ சிந்தனைகளை நிறைய பேசுவார். அதே மாதிரி வெவ்வேறு, அதாவது குர்ஆன் ஹதீஸ் அக்லியத் பகுத்தறிவு ரீதியான விடயங்கள் எல்லாம் பேசுவார். அப்படி ஒரு பெரிய தஃப்சீர், ஆன்மீகவாதிகள் விரும்புகிற தஃப்சீர், அதிலேயும் அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி அபுல் முலஃபர் அஸ்-சம்ஆனி, இஸ்ஃபிரானி, சம்ஆனி அல்ல அல் இஸ்ஃபிராயினி, அவருடைய கிதாப் அத்-தப்சீர் ஃபித்தீன் என்ற அந்த கிதாபிலே அவரும் என்ன சொன்னாரு, இதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அரப நஃப்ஸஹு அரப ரப்பஹு என்று சொல்லி அவரும் எழுதி வைத்திருக்கிறார். அதே மாதிரி இமாம் முனாவி அவருடைய ஜாமிஉ ஸகீர் என்ற ஹதீஸ் கிதாபத்தினுடைய விரிவுரை தைசீர் அதிலே எழுதுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அரப நஃப்ஸஹு ஃபகத் அரப ரப்பஹு என்று அவரும் எழுதி வச்சிருக்கிறார்கள். இதே மாதிரி தஃப்சீர் அஸ்-ஸஅலபி என்ற ஒரு தஃப்சீர் இருக்கிறது. கூடுதலான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் எழுதப்பட்ட ஒரு பழங்கால தஃப்சீர். அதிலேயும் இந்த மாதிரி எழுதி வைத்திருக்கிறார்கள். சரியே, இது எல்லாவற்றுக்கும் அப்பால் தன்னை அறிந்தவர் தன் நாயனை அறிவார் என்பதை வைத்து வஹ்தத்துல் வுஜூத் என்ற எல்லாம் அவனே என்ற கோட்பாடை முஸ்லிம் சமுதாயத்தில் முதல் அறிமுகம் செய்த என்று சொல்லலாம். சூபித்துவவாதிகள் மிக உச்சநிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு, அவர்கள் அறிஞர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் முஹிதீன் இப்னு அரபி என்கக்கூடிய ஒருவர். பேர் என்ன? முஹிதீன் இப்னு அரபி. ஹிஜ்ரி 560 பிறந்தார், 638 இறந்தார். இவருக்கு 2 கிரந்தம் இருக்கிறது, பலர் எழுதியிருக்கிறார். அதில் மிகப்பெரிய கிரந்தம் 2, ஃபுதூஹாத்துல் மக்கியா. இந்த கிரந்தத்திலேயும் மற்றொரு கிரந்தம் ஃபுசூஸுல் ஹிகம். இந்த 2 கிரந்தத்திலேயும் அதிகமான இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக இந்த செய்தியை கொண்டு வருகிறார். அந்த கிரந்தங்கள் எதை பேசுதென்றால், அதில் அதிகமான இடங்களில் எல்லாம் அவன்தான் என்பதை பேசுகிறார். அல்லாஹ் தான் படைப்பினமாக வெளியானவன் என்று அவருடைய கிரந்தத்திலே அவர் அதிகமாக பேசுவார். அந்த தத்துவம் எல்லாம் அவனே, வானமும் அவனின் வெளிப்பாடு, பூமியும் அவனின் வெளிப்பாடு, எல்லாம் அல்லாஹ் தான் அல்லாஹ்வுக்குள் படைத்தான், அல்லாஹ் அல்லாமல் வேறொன்றும் இல்லை, எல்லாம் அவனை என்று காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒரு மௌலவி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த கோட்பாடு அதை கூறக்கூடிய ஒருவர் தான் அவர். அந்த 6ஆம் நூற்றாண்டில் தான் முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த தத்துவம் வெளிப்படையாக பேசப்படுகிறது. இந்த தத்துவத்தை முஸ்லிம் அல்லாதவர்கள், அஃப்லாத்தோன் என்பவர் இஸ்லாத்துக்கு முந்தி இருந்த தத்துவஞானிகள் ஒருவரான அவர் சொல்லியிருந்தார். அந்த தத்துவம் இவரால் பேசப்பட்டு அதற்கு அவர் குர்ஆன் வசனங்களையும் ஹதீதுகளையும் தப்பு தப்பாக பிரயோகித்தார். அதனால் அவருக்கு அங்கிருந்த இமாம்கள் அவருடைய கிரந்தம் அது தனி குஃப்ரு புத்தகம் என்று தீர்ப்பு வழங்கினார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற போது கூறுகிறார்கள், அவருடைய ஃபுசூஸுல் ஹிகம் என்ற கிரந்தத்திலே உள்ள விடயம் குஃப்ர் இல்லை என்றால் உலகத்தில் குஃப்ரே கிடையாது. அந்த முஹிதீன் இப்னு அரபி என்கிறவர் ஃபிரௌனை மூமின் என்றார். என்ன சொன்னார்?
ஃபிரௌனும் மூமின் என்றார். சிலைகளை வணங்குறவர்களும் மூமின் என்றார்கள். இன்றைக்கு அந்த மௌலவி சொல்லாரா இல்லையா? அடிக்கடி நீங்கள் வீடியோவிலே பார்ப்பீர்கள். முருகனை வணங்குகிறவனும் அவன் அல்லாஹ் என்று வணங்கினால் அது அல்லாஹ் தான் என்று பேசுகிறாரா இல்லையா ஒருவன்? அந்த தத்துவம் அவர்களின் முன்னோடிதான் இந்த முஹிதீன் இப்னு அரபி எங்கக்கூடிய அந்த நபர். அவர் அவருடைய கிரந்தத்தில் இந்த மன் அரப நஃப்ஸஹு அரப ரப்பஹு என்கிறதை அவர் எடுத்து முன்வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னதாக பல இடங்களில் சொல்லுகிறார். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், தன்னை அறிந்தவர் தான் அறிந்து கொள்வார், தான் தான் ரப்பு என்று அத்துவேத கொள்கைக்கு ஆதாரமாக அவருடைய கருத்தை வைக்கிறார். அன்பிற்குரிய சகோதரி, இந்த மாதிரியாக ஹதீஸ் கலையுடன் தொடர்பில்லாதவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்புபடுத்தி கொண்டே பேசும்போது அப்படி ஒரு செய்தி இருக்குதா இல்லையா என்று ஆய்வு செய்யாமல் பேசக்கூடிய மௌலைமார்கள், இந்த அறிஞர் சொல்றார், இந்த தஃப்சீர் ஃபஹ்ருத்தீன் ராஸியினுடைய தஃப்சீரிலே வந்து விட்டது, அல்லது தஃப்சீர் சாலபியிலே வந்துதான் இருக்கின்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார் என்று சொல்ல போது எவ்வளோ பெரிய பொய்கள் பரவும். நபிகளாரின் மீது நபிகளார் சொல்லாத விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னால் அவர் போகின்ற இடம் எங்கே? நரகலோகம். ஆனால் தான் சஹாபாக்களே பயந்திருந்தார்கள். அப்ப நானும் முடியுமான அளவிற்கு தேடி பார்த்தால் எந்த ஒரு கிரந்தங்களிலும் கிடையாது. அது நான் சொல்லவில்லை, எனக்கு முந்தி நிறைய இமாம்கள் அதை பேசியுள்ளார்கள். இப்போது நாம் பாருங்கள். இப்போ என்னுடைய கையில் இருக்கிற ஒரு கிதாப், இந்த கிதாப் இமாம் சுயூத்தி என்பவருக்குரியது. 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அறிஞர். ஹிஜ்ரி 962 மௌத்தானவர் இஸ்லாமிய கணக்குப்படி. ஏன் நான் இந்த கிதாப் எடுத்துக்கு வந்தேன் என்றால், இவர் ஹதீஸ் கலையுடனும் தொடர்புடையவர், அதிகமான கிரந்தம் எழுதியிருக்கார், அதே நேரம் சூவித்துவ சிந்தனையும் கொண்டவர். இவரை அனைத்து சூவித்துவவாதிகளும் ஏற்பார்கள், எல்லா மௌலைமாரும் ஏற்பார்கள். இவர் அவருடைய கிரந்தத்திலே, என்னிடம் இருக்கிற இந்த கிரந்தத்தில் 238வது பக்கம், அவர் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக சொல்றார். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா? இப்ப சூவித்துவ மௌலைமார்கள், ஏனைய மௌலை அந்த இந்த ஹதீஸ்களை சொல்லக்கூடிய மௌலைமார்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள இமாம் தான் இது. இப்ப நாம் பேசுற தலைப்பு நம்பகமற்ற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்லாத விடயம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படக்கூடாது, சொல்லாத விடயம். அப்ப இவர் சொன்னார், மக்களுக்கு மத்தியிலே பரவி இருக்கக்கூடிய மன் அரப நஃப்ஸஹு ஃபகத் அரப ரப்பஹு என்ற செய்தியை பற்றி அதிகமான கேள்விகள் வருகிறது, அவருடைய கருத்தை பற்றி. அதனால அதுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக சொன்னார். என்ன சொன்னாரு? இதனுடைய கருத்து பிழையான கருத்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பெரிய பெரிய அறிஞர்கள் அவர்களோடு அவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. முதலாவது, அன்ன ஹாதல் ஹதீஸ லைஸ பிஸ்ஸஹீஹ், இந்த ஹதீஸ் ஒரு சஹீஹானது அல்ல. ஃபகத் சுயில அன்ஹு நவவி ஃபி ஃபதாவா, இமாம் நவவி ஷாஃபி மத்ஹபை சேர்ந்த அனைத்து உலமாக்களும் ஏற்றுக்கொண்ட இமாம், அவரிடம் இதை பற்றி கேட்கப்பட்டது. அப்போது ஃபகால, அவர் சொன்னார், இன்னஹு லைஸ பிசாபித்தின், இது ஒரு ஆதாரபூர்வமானது அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், வகால இப்னு தைமியா மௌலூ, இப்னு தைமியா இமாம் இது இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார். யார் சொன்னார்? சுயூத்தி இமாம். சூபியலுக்கு இப்னு தைமியாவை பிடிக்காது, விளங்குதா? ஆனால் இவர் என்ன செய்கிறார்? இப்னு தைமியா என்கிறவர் அவர் ஒரு அறிஞர் என்று சொல்லக்கூடிய சூஜ கருத்தை ஏற்றவர்களும் இருக்கிறார்கள். கருத்தில் முரண்பாடு என்றாலும் அவர் ஒரு அறிஞர் என்ற அடிப்படையில் அந்த ஒரு கருத்தை இவர் கொண்டவர். அதை சொல்லிவிட்டு வகால அஸ்ஸர்கஸி ஃபில் அஹாதீஸில் முஸ்தஹிரா, இமாம் ஸர்கஸி அவருடைய மக்களுக்கு மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் என்ற ஒரு கிதாப் இருக்கு, நாம பேசுகிற அதே தலைப்பில்.
அதில் சொல்லாராம் இமாம் இப்னு சம்ஆனி அபுல் முலஃபர் இப்னு சம்ஆனி என்கக்கூடிய அறிஞர் சொல்லியுள்ளார், இது யஹ்யா இப்னு முஆத் அர்-ராஸி என்கிற ஒருவருடைய கருத்து, அவர் கூறிய கூற்று. யார் கூறிய கூற்று? யஹ்யா இப்னு முஆத் அர்-ராஸி என்கிற ஒரு நபர், ஒரு சுவித்துவவாதி, அந்த ஒருவருடைய கூற்று இது என்று அவர் கூறார். அப்ப இமாம் சுயூத்தியே சொல்லிவிட்டார் இது ஹதீஸ் இல்லை. அவர் சொன்னார் நீங்க மறுப்பீங்களா? அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லது? சரி, என்ன கிதாப் அல் ஹாவில் அல் ஃபதாவா, இது ஹதீஸ் சொஃப்ட்வேர்ல இருக்கு. ஒரு சில இடத்துல லைப்ரரிகளில் தேவையானவர்கள் தேவை என்றால் இது எங்கேயும் வாங்கலாம். சரி, இது போக மீண்டும் நான் ஷாஃபி மذஹபுடைய அறிஞர்களுக்குள்ளேயே போகிறேன். ஏனென்றால் நம்ம நாட்டில் தமிழ் பேசக்கூடிய உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிஞர்கள் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிஞர்களாக இருப்பதால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, அந்த அடிப்படையில் இப்போ நான் அதை சொன்னேன், சுயூத்தி இமாமுடைய கூற்றை சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்னு ஹஜர் ஹைத்தமி, இவரும் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். யாரு? இப்னு ஹஜர் ஹைத்தமி, சுயூத்தி இமாமுடைய அதே காலத்தில் வாழ்ந்தவர், ஷாஃபி மذஹபை சேர்ந்தவர். இன்னொருத்தர் இருக்கார் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அவர் அல்ல, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்கிறவர், அவர் ஹதீஸ் கலை மேதாவி, அவரை பற்றி இந்த மேடையில் நூற்றுக்கணக்கான சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அல்ல, ஷாஃபி மذஹபை சேர்ந்த, மذஹபு கருத்தை சேர்ந்த இப்னு ஹஜர் ஹைத்தமி, அவருடைய அல் ஃபதாவா அல் ஹதீதியா என்ற ஒரு கிதாப், அதில் சொல்லாரு வஸீல அன் ஹதீதி மன் அரஃப நஃப்ஸஹு அரஃப ரப்பஹு. இந்த ஹதீஸை பற்றி கேட்கப்பட்டுதான், அதுக்கு அவர் விட கொடுக்கார், லா அஸ்ல லஹு, இதற்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. யார் சொன்னார்? இவரும் சூவித்துவ சிந்தனை கொண்டவர். சூவித்துவம் என்றால் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும், அதில் பல தரங்கள் இருக்குது. இப்போ ஷியாக்கள் என்றால் அவர்களை 30 சொச்சம் பிரிவு இருக்கிறது. அலியை கடவுள் என்று சொல்லவர்களும் ஷியாக்கள் என்று நான் சொல்வார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கடவுள் இல்லை, அவர் ரசூலுல்லாஹ்விற்கு பின் ஆட்சிக்கு தகுதியானவர் அவர்தான் என்று சொல்றவர்களும் ஷியாக்கள் தான், கடவுள் அங்க மாட்டார்கள். சரியா? இப்படி தரங்கள் இருக்கிறா போல எல்லாம் அவனே என்று சொல்லக்கூடிய வஹ்தத்துல் வஜூத்காரர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மௌலவியும் சூபி என்ற பெயரில் இருக்கிறவர் தான். இல்லை, எல்லாம் அவனே என்று சொல்லக்கூடாது, அல்லாஹ் வேறு படைப்பினங்கள் வேறு என்று சொல்லக்கூடிய சூபிகளும் இருக்கிறார்கள். சரி, இப்ப இப்னு ஹஜர் ஹைத்தமி அவர் என்ன சொன்னார்? அவரும் சொன்னார், இது யஹ்யா இப்னு முஆத் அர்-ராஸி அவருடைய கூற்றுத்தான் இது என்று அவர் சொன்னார். சொல்லிட்டு அவர் அதற்கு ஒரு மேலதிகமான விளக்கமும் கொடுக்கார். அந்த விளக்கத்தை புறவு பார்ப்போம் சொன்னேன் தானே. சரி, அது மாதிரி இமாம் கரமி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகள் என்று ஒரு கிதாபில் அல் ஃபவாயிதுல் மௌதுஆ அதில் சொல்லாரு. அவர் அந்த கிதாபில் இந்த செய்தியை இமாம் நவவி யாரு? ஷாஃபி மذஹப், அவர் இது ஆதாரமற்றது என்று சொல்லியிருக்கார். தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிவான் என்று அப்படி ஒரு ஹதீது அப்படி ஆதாரமா இல்லை என்று சொல்லிட்டு இது யஹ்யாவுடைய வார்த்தை என்று அபுல் முலஃபர் சம்ஆனி சொன்னதாக சொல்கிறார். அது மாதிரி இமாம் சஹாவி என்கிறவர், அவருக்கு அல் மகாசிதுல் ஹசனா என்ற ஒரு கிதாப், அதில் நிறைய ஹதீஸ்களை பற்றி பேசுவார். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்றோமே, அந்த பெரிய இமாமுடைய பிரதானமான மாணவர், ஹதீஸ் கலையில் மிக பாண்டித்தியமான ஒரு அறிஞர். அவரும் இதை பற்றி பேசுகிற போது என்ன சொல்லாரு? இதே மாதிரி இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு எங்கேயும் இது ஒரு அறியப்படாத ஒரு சப்ஜெக்ட் என்று அபுல் முலஃபர் என்கக்கூடிய அறிஞர் சொல்றாரு. அதே மாதிரி நவவியும் அப்படித்தான் சொல்லிட்டாரு என்று அவரும் எழுதி வச்சிருக்கிறார். இது
இந்த செய்தி சம்பந்தமாக அறிஞர்கள் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு வந்த ஒரு ஹதீஸ் அல்ல, மொத்தத்தில் எந்த ஒரு ஹதீஸ் கிதாபிலும் இல்லை. ஆனால் நிறைய கிரந்தங்கள், அரபு கிரந்தங்களில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார் என்று எழுதி வைத்திருந்தால், அரபு புத்தகங்களிலே எழுதி வச்சிருந்தால் தமிழ் புத்தகங்களை என்னென்று சொல்வது? எங்களோட மூத்தப்பாமார் படித்த கணக்கை இந்தியாவிலிருந்து வந்த புத்தகங்களில் எல்லாம், இந்த சுவித்துவ புத்தகங்கள் எல்லாம் இது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிவான் என்று அதற்கென்று மாரிபத்து குரூப்புகள் நம்முடைய ஊரில் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, அங்கங்கே மூலையில் இருக்கிறது. சரி, அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தேடி பார்த்த வகையில் இது யார் சொல்லியிருப்பார், இந்த கருத்து எங்கேருந்தெல்லாம் வந்திருக்குது என்று தேடிய போது நமக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சது. என்னது? இமாம் அபு நுஐம் அல் இஸ்பஹானி, 4ஆம் நூற்றாண்டு இமாம். அந்த இமாமினுடைய ஹிலியத்துல் அவுலியா என்ற ஒரு கிரந்தம், அவருடைய கிரந்தத்தில் 4-5ஆம் நூற்றாண்டு இமாம், அவருடைய கிரந்தத்திலே சஹில் துஸ்தரி என்ற சூஃபி அறிஞர் சொன்னதாக அறிவிப்பாளர் வரிசையோடு எழுதப்பட்டிருக்கிறது. யார் சொன்னதாக? சஹில் துஸ்தரி. இது சூபித்துவ ஆன்மீகவாதி என்று சொல்லப்பட்ட ஒரு அறிஞர். அப்ப அவர்கிட்ட இருந்து யார் சொன்னார் என்றால் முஹம்மது பின் சாலிம் என்கிற சொல்லார் சஹில் துஸ்தரியிடம் கேட்கப்பட்டது. அப்ப அவர் அதற்கு விளக்கம் சொன்னார் என்று அது வருகிறது. அந்த முஹம்மது பின் சாலிம் என்கிறவரிடம் இப்னு சாதான் என்கிறவர் கேட்கார். அந்த இப்னு சாதானிடம் முஹம்மது பின் ஹுசைன் என்கிறவர் கேட்கார். அவர்கிட்ட இருந்துதான் இமாம் அபு நுஐம் தன் கிதாபில் பதிகிறார். ஒரு அறிவிப்பாளர் வந்திருக்கு. எதுக்கு? ஹதீஸுக்கா? இது ஹதீஸா? இல்லை, சஹில் என்கிற சூபி அறிஞர் சொன்னார் என்று வந்திருக்கு. சரி, அவர் உண்மையில் அவர் சொன்னாரா என்று நாம் தேடினால், சொன்னவர் வரிசையில் வரக்கூடிய ஆசிரியர் இமாம் அபு நுஐமுடைய ஆசிரியர் முஹம்மது பின் ஹுசைன் பின் மூசா எங்கக்கூடிய அந்த ஆசிரியர், அவரை பற்றி எந்த குறிப்பும் கிடையாது. இவரை நம்பலாமா நம்ப இயலாதா என்று எந்த குறிப்பும் கிடையாது என்று ஆய்வு செய்கிற போது அவரை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். அவர் எந்த குறிப்பும் கிடையாது. சரி, அடுத்ததாக அதே நேரம் இந்த சஹிலங்கிறவரை பற்றி நான் பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்றால் நான் சிறுபிராயத்தில், நான் என்னுடைய 15-16வது வயசில் அவுலியாக்கள் வரலாறு என்று சில புத்தகங்கள் வாய்ச்சிருக்கேன். அதில் நூற்றுக்கணக்கான நபர்களை குறிப்பிட்டு இவர்கள் அவுலியாக்கள் 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 என்று நிறைய சரித்திரங்களை எழுதி வச்சிருந்தாங்க. அப்படி நான் வாசித்தது ஒரு 3 பாகம். இந்த மாதிரி தடிப்பத்தில் 3 பாகம் அந்நேரம் வாசிச்சிருக்கேன். 15 அல்லது 16 வயசில் அந்நேரம் எனக்கு கடும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, எனக்கு வேலை அப்படி புத்தகங்கள் பார்க்குறதான். சரி, அதனால் அந்த பெரியாரை பற்றி நான் அந்த நாள் வாசிச்சிருக்கேன். இப்போ இவரை பற்றி எடுத்து பார்க்குற போது இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ், ஹதீஸ் கலை மேதாவி, அறிவிப்பாளர் வரிசைகளை சுண்டிக்கு பார்க்கிறவர், உலகத்தில் உள்ள எல்லாரும் ஏற்றுக்கொண்ட மாபெரிய ஹதீஸ் கலை அறிஞர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியே பிரார்த்திப்பாராம், யா அல்லாஹ் இமாம் ஸஹபிக்கு கொடுத்த அளவு அறிவை எனக்கு தா, அல்லது அவரை போன ஞாபக சக்தியை தா. அந்த மாதிரி அவருடைய அறிவை பார்த்து இப்னு ஹஜர் அல்லாஹ் கிட்ட கேட்பார் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அந்த அறிஞர் இவரை பற்றி எழுதுகிற போது இந்த சஹில் துஸ்தரி அவருடைய பல கூற்றுகளை எழுதி வைத்திருக்கார். அந்த கூற்றுகளை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னார், அந்த சஹில் துஸ்தரி ஹிஜ்ரி 286ஆம் வருடம் மௌத்தானவர். சரியா? அவர் சொல்ற போது சொன்னார், புத்தி ஒருவருடைய சிந்தனை மட்டும் அரிசின் படைக்கப்பட்ட அரிசின் மேலுள்ள அல்லாவை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. எது? ஒருவருடைய சிந்தனையால் அல்லாவால் படைக்கப்பட்ட அரிசின் மேலுள்ள அல்லாஹ். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கு சொன்னார்? அல்லாஹ் அரிசிக்கு மேல் இருக்கார் என்று அவர் சொன்னார். யாரு? சஹில் துஸ்தரி. சரியே, அவர் ஒரு உலகத்தில் பற்றட்டு வாழ்ந்த நபர். சரி, சொல்லி போட்டு சொன்னார், அதற்கு என்ன வேணும் என்றால் அதை அறிந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அவன் சொல்லி இருக்கிறானே அல்லாஹ் அரிசின் மேல் இருக்கிறான் என்று, அந்த அல்லாஹ் சொன்ன அந்த விடயத்தை வைத்துத்தான் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்ல போது சொன்னார்,
வலா யஜூசு ஐ யுகால கைஃபல் இஸ்தவா, எப்படி அல்லாஹ் அர்ஷிக்கு மேல் இருக்கான்லாம் கேள்வி கேட்கிறது கூடாது என்று சொல்லி வ இன்னமா அலல் முஃமினி அர்ரிலா வ தஸ்லீமு லிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹு அலா அர்ஷி. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அர்ஷின் மேல் இருக்கான் என்று சொன்னதால் அந்த கூற்றுக்கு ஒருவர் அதை பொருந்திக் கொண்டு அதற்கு சரணடைவதுதான் அவருக்கு கடமை. யார் சொன்னார்? சஹல் துஸ்தரி. அவ இப்படி கொண்டவர் அல்லாஹ் அரிசி மேல் இருக்கென்று சொன்னவர், அவர் தற்செயலா சொல்லி இருந்தால் தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிவான் என்பதற்கு விளக்கம் தான் தான் ரப்பு என்று கருத்து வரும் என்று கொடுத்திருப்பாரா? தன்னை அறிவதென்றால் தன்னை அறிகின்ற போது தான் தான் இறைவன் என்று அவன் அறிந்து கொள்வான் என்று ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரா? அவர் என்ன சொன்னார் பாருங்கள். இன்னொரு கூற்று இமாம் அபு நுஐம் அவருடைய ஹில்யாவிலே கூறுகிறார். இமாம் இந்த சஹல் எங்க கூடியவர் கூறுகிறார், உசூலுனா சித்தா, எங்களுடைய உசூல் 6. உசூல் என்றால் நாங்கள் பின்பற்றுறது கடைப்பிடிக்கிற எங்களுடைய அடிப்படை விடயம் 6. ஒன்று அத்தமஸ்ஸுகு பில் குர்ஆன், குர்ஆனை பற்றி பிடித்தல். வல் இக்திதாஉ பிஸ் சுன்னா, சுன்னாவை பின்பற்றுதல். வ அக்லுல் ஹலால், ஹலாலை சாப்பிடுதல். வ கஃபுல் அதா வஜ்தினாபுல் ஆசாம், மற்றவருக்கு தீங்கு செய்வதை விட்டும் தடுத்துக்கொண்டு பாவங்களை விட்டும் விலகுதல். வ தௌபா, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பல். வ அதாஉல் ஹுகூக், மற்றவருக்குரிய ஹக்குகளை கடமைகள் உரிமைகளை அவர்களுக்கு செலுத்துதல். இதுதான் எங்களுடைய அடிப்படை என்று யார் சொன்னார்? சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி. இந்த மாதிரி சொன்ன ஒரு அறிஞர், அவர் எங்கேயும் தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிவான் என்றால் அதனுடைய கருத்து தான் என்றால் அது அல்லாஹ் தான், அல்லாஹ்வின் வெளிப்பாடு தான் நான், அல்லாஹ் வெளியான இடம்தான் நான் என்ற கருத்து அவர் எதையும் சொன்னதாக ஆதாரம் இல்லை. அந்த வார்த்தை அவர் சொன்னதாக வருகிறது, அதற்கு ஆதாரமான அறிவிப்பாளர் வரிசையும் இல்லை. சரி, இது போக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது இதுக்கு அறிஞர்கள் கொடுத்த கருத்தை பார்ப்போம். ஒரு கருத்து நான் அடிக்கடி போய் சொல்லிட்டேன். தன்னை அறிந்தால் தன் நாயனை அறிவார் என்றால் மிக வழிகேடான, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர் எதிரான ஒரு கருத்துத்தான் எல்லாம் அவனே என்ற கோட்பாடு. அந்த கருத்தை கொடுக்கிறார்கள் ஒரு சாரார், அவர்களை சொல்லிவிட்டேன். அடுத்து என்ன கருத்து என்றதை இப்போது பார்ப்போம். நான் சொன்னேன், இப்னு ஹஜர் ஹைத்தமி எங்கக்கூடிய ஷாஃபி அறிஞர், அவர் ஒரு கருத்து சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அவருடைய கருத்தாகிறது, மன் அரஃப நஃப்ஸஹு பில் அஜ்ஸி வல் இஃப்திகாரி வல் தக்ஸீரி வல் தில்லதி வல் இன்கிசாரி அரஃப ரப்பஹு பிசிஃபாத்தில் ஜலாலதி வல் ஜமாலதி அலா மா யம்பகி லஹுமா. ஒருவன் தன்னை இயலாதவன், தேவையுடையவன், குறைவுள்ளவன், கேவலத்தன்மை உடையவன் என்றெல்லாம் குறைவான பண்புகள் தனக்குள்ள இருக்குத்தானே, இந்த பண்புகளை அறிந்தால் அவன் அப்ப விளங்குவான் தன்னை படைத்த அல்லாஹ் அவன் நிறைவான நிரப்பமான தன்மைக்குரியவன் என்பதை புரிந்து கொள்வான். தன்னுடைய இழிநிலை விளங்குகிற போது தன் ரப்பினுடைய உயர்நிலையை அவன் என்ன செய்வான்? புரிந்து கொள்வான் என்று அந்த செய்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு கருத்து. முதல்ல ஹதீஸ் இல்லை, நாம் ஒரு ஹதீஸை வச்சுத்தான் விரிவுரை செஞ்சு அதை வச்சுத்தான் ஆதாரம் எடுத்து அதற்காகத்தான் விரிவுரை எழுதணும். ஆனால் ஏன் இது சொல்ல வேண்டி வருகிறது என்றால், ஒன்று ஹதீஸ் என்ற பெயரில் முஹிதீன் இப்னு அரபி அவருடைய கிதாபில் எழுதி அதை கொண்டு வந்து எல்லாம் அவன்தான், காண்பதும் அவனே, காணாததும் அவனே, வானமும் அவனே, பூமியும் அவனே, சுருக்கமா முந்தியும் சொல்லிவிட்டேன், மைக்கும் அவனே, கமராவும் அவனே, நானும் அவனே, நீயும் அவனே, புருஷனும் அவனே, பொன்ஜாதியும் அவனே, பொன்ஜாதிக்கும் புருஷனுக்கும் பெக்கிற பிள்ளையும் என்ன அல்லாஹ் தான் என்கிற ஒரு தத்துவத்தை இப்னு அரபி என்கிறவர் எழுதினார். அதற்கு இதை கொண்டு வந்ததால முதல் ஹதீஸ் இல்லை, இரண்டாவது அந்த கருத்து அவர் சொன்ன கருத்து, அதை நம்பி பல ஆயிரம் பேர் ஆன்மீகம் என்ற பெயரில் போயிட்டாங்க. ஆனால்
பல அறிஞர்கள் அதுக்கு வேற விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு கருத்து சொன்னார்கள் அதுக்கு, மன் அரஃப நஃப்ஸஹு பில் ஹுதூஸி அரஃப ரப்பஹு பில் கிதமி வமன் அரஃப நஃப்ஸஹு பில் ஃபனாஇ அரஃப ரப்பஹு பில் பகா. இதற்கு கருத்து, ஒருவன் தான் படைக்கப்பட்டவன் என்பதை அறிந்தால் ரப்பு ஆரம்பம் இல்லாதவன் என்பதை அறிந்து கொள்வான். தான் அழியக்கூடியவன் என்பதை அறிந்தால் இறைவன் அழிவில்லாதவன் என்பதை அறிந்து கொள்வான் என்று இதற்கு இன்னொரு வகையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு கருத்தை சுயுத்தி இமாம் அவருடைய கிதாபிலே எழுதுகிறார். அவரும் அந்த கருத்தை எழுதுகிறார். இமாம் ஃபஹ்ருதீன் ராஸி அவர் தனது கிரந்தத்தில் இந்த செய்தியை எழுதிவிட்டு ஃபஹ்ருதீன் ராஸி அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்னவென்றால், மானாஹு, நான் முந்தி சொன்ன அதே கருத்தை சொல்லிவிட்டு மேலதிகமாக, ومن عرف نفسه بالإمكان عرف ربه بالوجوب ومن عرف نفسه بالحاجة عرف ربه بالاستغناء فكان التفكر بالخلق ممكنا من هذا الوجه أما التفكر بالخالق فهو غير ممكن البتة. அதாவது மேலதிகமாக வார்த்தை சொல்ல, மனிதன் தான் உணர்கிறான், அறிகிறான், தான் தேவையுடனாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டால் ரப்பு என்பதன் தேவையற்றவனாக இருக்கிறான் என்பதை அவன் உணர்வான், அவன் அறிகிறான். அது மாதிரி படைப்பினங்களை பற்றி சிந்திப்பது முடியுமாக இருக்கிற அதே வேளை படைத்தவனை பற்றி சிந்திப்பது முடியவே முடியாது. மனிதன் என்கிறவன் இல்லாமையிலிருந்து உருவாகிறவன் என்பதால் அல்லாஹ் என்கிறவன் இல்லாமை இல்லாதவன், அவன் என்றும் இருக்க வேண்டியவன். மனிதன் இந்த கிருப்பா நாளைக்கு எல்லாம் பேசிடுவான். எனவே இந்த மாதிரியான விளக்கங்களோடு சேர்த்து சில விளக்கங்களை கூறுகிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி இன்னொரு விடயம் சொல்ல, وَالسَّبَبُ فِي ذَلِكَ أَنَّ الِاسْتِدْلَالَ بِالْخَلْقِ عَلَى الْخَالِقِ لَا يُمْكِنُ وُقُوعُهُ عَلَى نَعْتِ الْمُمَاثَلَةِ إِنَّمَا يُمْكِنُ وُقُوعُهُ عَلى نَعْتِ الْمُخَالَفَةِ. என்ன சொல்லார்? படைப்பினம், அதை வைத்து படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று நாம் ஆதாரம் தேடுவது. இன்னைக்கு மைக்கு இது சும்மா இருந்த மைக் கொண்டு எடுத்து வந்து செல்லாமா? மைக் கொண்டு இருக்கின்ற செஞ்ச ஒருத்தன் இருப்பான், இவடத்தை வந்து ஒருத்தர் கொண்டு வந்து வச்சிருப்பார். இப்படி ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு சாணி, அதை செய்தவன் இருப்பது என்கிற ஒரு அடிப்படை இருப்பதை போன்று, அது மாதிரி படைப்பினத்தை சிந்திப்பதன் மூலம் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பது என்று ஆதாரம் தேடுவதை நாங்கள் அதை எப்படி புரியணும் என்றால் எதிரெதிராக புரியணுமாம். அதாவது என்ன எதிரெதிராக என்றால், உதாரணம், படைப்பினம் உருவாகிறது, படைத்தவன், படைப்பினம் உருவாவதென்றால் படைத்தவன் ஆரம்பம் அற்றவன், எதிராக வழங்குகிறது. படைப்பினம் ஒன்று புதிதாக உருவாவதென்றால் படைத்தவனையும் அதே மாதிரி எடுத்தால் அவன் என்னவாயிரும்? உருவானவன் என்று வந்துடும். உருவாவது என்பது என்ன? படைப்பினம், படைப்பினம். எனவே அல்லாஹ்வும் உருவானவன் என்று சொன்னால் அவன் எதுவாக பெய்திருவான்? படைப்பினமாக பெய்திருவான். அதனால் நமக்கு நாம் இயலாதவர் என்றால் இயலுமானவனாக அவன் இருக்கான், நாம் தேவையுடையவன் என்றால் தேவையற்றவனாக அவன் இருக்கான் என்று தன்னை ஒருவன் விளங்கி, தன்னுள்ள பலவீனத்தை விளங்கி, தன்னுடைய பண்புகளை விளங்கி, தனது பண்புக்கு நேர் எதிரானவனாக அவன் இருப்பான். நாம் இயலாதவன், அவன் இயலுமானவன், நாம் தேவையுடையவன், அவன் தேவையற்றவன். இந்த மாதிரி வழங்கணும் என்று அவர் அந்த மாதிரி விளக்கம் கொடுக்கார். இப்ப நான் சொன்ன அறிஞர்கள் யாராவது ஒருவரை தவிர, முஹிதீன் இப்னு அரபி என்கிறவரை தவிர வேறு யாராவது எல்லாம் அவனே என்கிற ஒரு கருத்தை என்ன செய்யல, யாருமே கொடுக்கல. இஸ்லாமிய வரலாற்றில், முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஹிஜ்ரி 560 பிறந்த அந்த இப்னு அரபி என்கிறவர் தான் அவருடைய ஃபுதுஹாத்துல் மக்கியா என்ற அந்த புத்தகத்திலும் ஃபுசூசுல் ஹிகம் என்ற புத்தகத்திலும் அவர் இந்த கோட்பாடு அத்துவைத கொள்கையை அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னது மட்டுமல்லாமல் நிறைய ஆதாரங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீதுகளை எல்லாம் அதற்கேற்ற மாதிரியாக சொல்லுகிறார். சென்ற கிழமை அல்லது முந்தைய கிழமை அவரை சார்ந்தவர் தான் அந்த மௌலவி, காத்தாங்குடி மௌலவி.
அவர் ஒரு ஹதீஸை அதற்கேற்ற மாதிரி விளக்கம் கொடுத்தார். என்ன ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன இந்த லன்னி அப்தி பி, அன இந்த லன்னி அப்தி பி. அப்படி என்றால் அது அரபுல சாதாரண அதை கதைக்கும் போது நான் அல்லாஹ் சொல்லான் நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அதற்கேற்ப நான் நடப்பேன். நாம் ஒரு பல செஞ்சு போட்டோம், அல்லாஹ் என்ற பாவத்தை இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான் என்று எண்ணினா அடியானுடைய அந்த நல்லெண்ணத்தை அல்லாஹ் என்ன செய்வான், அவன் நிறைவேற்றுவான். அந்த கருத்தில் தான் அது. அதனால தான் மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எண்ணத்துடனே சேதங்கோ மௌத்தாகிறாங்கோ. கடைசி நேரம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று எண்ணுங்கள், ஆதரவு வையுங்கள் என்று சொல்லப்பட்டது. இது அன இந்த லன்னி அப்தி பி என்கிறத்தினுடைய உலகத்தில் உள்ள சாதாரணமாக அரபு தெரிந்த எல்லோரும் கொடுக்குற கருத்து. இந்த செய்தியை அந்த மௌலவி என்கிறவர் எப்படி கொடுக்கார் என்றால் ஆச்சரியமாக பேச்சு. என்ன, அன இந்த லன்னி அப்தி பி, என்னை பற்றி என் அடியான் எண்ணுகின்ற இடத்தில் இருக்கிறேன், எண்ணுகின்ற இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு இப்போ அவர் சொல்ல நான் என்ன செய்கிறேன், இப்போ எண்றேன் அல்லாவை எண்றேன். அல்லாவை எண்ணினா நான் எண்ணுற இடத்தில் அல்லாஹ் இருக்கணுமே. ஆனால் எனக்கு முன்னுக்கு என்ன இருக்காம், மைக்கு தானே இருக்கு, கமரா தானே இருக்கு, நீங்கானே இருக்கேன். ஆனால் ஹதீஸில் அல்லாஹ் என்ன சொல்லலாம், நான் என் அடியான் எண்ணுகின்ற இடத்தில் இருக்கேன் என்று தானே சொல்லான். அப்போ ஹதீஸ் பொய்யா? இல்லை, ஹதீஸ் பொய்யாக மாட்டேதானே. அப்போ என்ன உண்மைதானே. அப்போ என்ன முன்னுக்கு இருக்கோ அது அல்லாஹ். கடைசி முடிக்க என்ன முன்னுக்கு இருக்கோ எண்ணுகின்ற இடத்தில் அல்லாவை பற்றி என் அடியான் எண்ணுகின்ற இடத்தில் இருக்கேன்டா எங்கே எல்லாம் நீங்கள் அல்லாவை எண்ணுவேல அங்கே எல்லாம் இருப்பது என்ன, அல்லாஹ் தான் என்று உலக வரலாற்றில் இப்படி ஒரு புதுமையான கருத்து. அரபு பாஷை என்ன புதுசு அவருக்கு வந்தா? எத்தனை ஆயிரம் இமாம்களை தாண்டி வந்திருக்கிறது. ஒரு மெதட், ஒரு சொல்லை தவறாக புரிகிற மாதிரி. அது எப்படி புரிகிற உதாரணம் நான் முந்தையும் சொல்லிக்கிறேன். இந்த முஹிதீன் இப்னு அரபி போன்றவர்கள் சொன்ன ஒரு ஆதாரம் என்னது, அடிக்கடி அந்த மௌலவி ஆதாரம் காட்டுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்துக்கு கீழே சஹாபாக்களோட பையத் எடுத்தார்கள். நான் முந்தையும் பேசியிருக்கேன். அவர்கள் உம்ராவுக்கு போகிறார்கள். மக்காவில் இந்த காபிர்கள் இடையிலே தடுக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முதல் மக்காவுக்கு அனுப்புகிறார்கள். போன உஸ்மான் இடையில் வரவில்லை, தாமதமாகிறார்கள். அப்போது சஹாபாக்களை ஒன்று சேர்த்து ஒரு 1400 சஹாபாக்கள் நினைக்கிறேன் அவ்விடத்தில் இருக்கிறார்கள். உஸ்மானுக்கு ஏதும் நடந்தால் நாங்கள் புனித போரை பிரகடனப்படுத்துகிறோம் என்ற மாதிரி முடிவெடுக்கிறார்கள். அதற்கு எல்லோரும் சத்திய வாக்கு கொடுங்கள் என்றதும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் சத்திய வாக்கு கொடுக்கிறார்கள். இதுக்கு பையத் என்று சொல்வது. இதை பற்றி அல்லாஹ் சொல்ல போது இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், உன்னிடத்தில் யாரெல்லாம் பையத் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் அந்த சத்திய வாக்கை கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி புகழ்ந்தான். சரி, இதை சொல்லும் போது என்ன விளங்கும், அவர்கள் நபிகளாரிடம் சத்திய வாக்கு கொடுப்பது என்று யாரிடம் கொடுக்கிற ஒப்பந்தம், அல்லாஹ்விடம் கொடுக்கிற ஒப்பந்தம். உதாரணமாக நாட்டினுடைய என்னது நம்மக்கிட்ட ஒரு சத்திய வாக்கு ஈடுபடுகிறது என்றால் ஏதோ ஒரு இடத்துல வச்சு இந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற சத்திய வாக்கை ஆங்காங்கே ஒவ்வொரு ஆஃபீஸில் எடுப்பார்கள். அப்போ நாட்டில் ஒரு அமைச்சரிடத்தில் அல்லது ஜனாதிபதி இடத்துல ஒருவர் சத்திய வாக்கு எடுக்கிறண்டிருந்தால் அவரின் பிரதிநிதி ஒரு வருவார். அவரிடத்தில் செய்தாலும் அது என்னது ஒரு வாக்குத்தான். அங்கே உரியவரிடத்தில் போய் ஜனாதிபதி இடத்துல போய் எல்லாரும் போய் செய்கிறல்ல, அவரின் பிரதிநிதியிடத்தில் வந்தாலும் சரிதான். அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுடைய தூதராக அனுப்பியிருக்கிறான். இந்த நாட்டில் இருந்து ஒரு இலங்கையின் ஜனாதிபதி ஒருவரை தூதராக அனுப்புகிறான் இந்தியாவுக்கு ஒரு ஒப்பந்தத்திற்கு. அந்த தூதர் அந்த நாட்டினுடைய தூதரிடம் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் எதுவாக கருதப்படும், 2 ஜனாதிபதிகளும் செய்த ஒப்பந்தமாக கருதப்படும். இது சாதாரண நடைமுறை தெரியா. அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களுக்கு வழிகாட்ட அனுப்பினான். யார் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். அதனால் அதை அல்லாஹ்வே சொல்றான். இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அவர்கள் சத்திய வாக்கு கொடுத்தார்கள், நாங்கள் எங்களுடைய உயிரையும் கொடுக்க தயார் என்று. அதற்கு அல்லாஹ் சொன்னான், அவர்கள் கொடுக்கின்ற அந்த வாக்கு அது அல்லாஹ்விடம் கொடுக்கிற வாக்கு. ஏதோ சாதாரணமாக முகம்மதுங்கிற நபரிடம் கொடுக்குறேன்னு நினைக்கப்படாது.
அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்கு நிறைவேறுமா? இல்லை. உயிரை கொடுக்கணும்னா கொடுத்து தான் ஆக வேண்டி வரும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் அந்த வாக்கினுடைய கனதியை சொல்வதற்காக அல்லாஹ் சொன்னான். சரியா? ஆனால் இதில் எந்த மாற்று கருத்தும் உலகத்தில் வாழ்ந்த இமாம்களுக்கு இடையில் வரல. இந்த எல்லாம் அவனை என்ற கோட்பாடை கொண்டு வந்தாரே அவர்கள் அப்படியே அந்த குர்ஆன் வசனத்தையே மாற்றி போட்டார்கள். என்ன சொல்லிவிட்டார்கள் பாருங்கோ, மரத்துக்கு கீழே இருந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரிடத்தில் தான் சஹாபாக்கள் பையத் செஞ்சாங்க. அவர்கிட்ட அல்லாஹ்வா இருந்தான்? இல்லையே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லான்? உன்னிடத்தில் பையத் செய்கிறவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் பையத் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லான். அப்படி என்றால் அங்கே முஹம்மதாக காட்சி அந்தவர் யாரு? அல்லாஹ். அந்த மரத்துக்கு கீழே இருந்தவன் அல்லாஹ் என்று விளக்கம் கொடுத்து, இல்லாட்டி குர்ஆன் வசனம் பொய் இல்லையான்னு கேட்கார். இந்த மாதிரி அங்கே சொல்லப்பட்டது என்ன? அவர்கள் உன்னிடம் கொடுக்கிற பையத்து அல்லாஹ்விடம் கொடுக்கிறது சத்திய வாக்காது. இதை இப்படியே மாற்றி முஹம்மதும் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு தான் இந்த படைப்பினங்கள் எல்லாம் என்று அவர்கள் எல்லாம் அவனே என்ற இஸ்லாத்துக்கு எதிரான குஃப்ரியத்தான மனிதனை மதம் மாற்றக்கூடிய இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த கொள்கையை அவர்கள் இஸ்லாம் என்றும் அதுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க தெரியுமா? தௌஹீத் என்று பெயர் வச்சிருக்கார்கள். அதே அதுக்கு தௌஹீத் என்றார்கள். தௌஹீத் என்றா என்ன? வஹத் என்றா ஒன்றாக்கினான், ஓர்மையாக்கினான். உலகத்தில் காண்கின்ற எல்லாத்தையும் ஒன்றாக்குவது. அப்ப எல்லாம் அவன்தான் என்று ஒன்றாக்குவது, அதுக்கு பேர் தான் தௌஹீத் என்று கருத்து கொடுத்தார். எப்படி? அப்ப சரியான தௌஹீத் ஜமாத் ஆராம் அவங்க தானே. யாரு? நாங்க தான் சரியாக கலிமாவுடைய கருத்தை விளங்கியிருக்கோம் என்று எல்லாம் அவனே என்ற கோட்பாடை கொண்டவர்கள் எழுதி வச்சிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடைசியாக ஒன்று விஷயத்தை இந்த முஹைதீன் இப்னு அரபி எங்கக்கூடிய அந்த வழி தவறிய மக்களை வழிகெடுத்த எல்லாம் அவனே என்ற கோட்பாடை மக்களுக்கு சொல்லி மக்களை குஃப்ரில் ஆழ்த்திய அவருடைய புத்தகங்களில் இருந்து ஒரு சில வார்த்தையை ஃபுசூசுல் ஹிகம் அதிலே சொல்கிறார். ஃபல் ஹக்கு ஹல்குன் பிஹாதல் வஜ்ஹி, ஹக்காக இருப்பவன் படைப்பினந்தான். فاعتبروا وليس خلقا بهذا الوجه فأدركوا جمع وفرق فإن العين واحدة. எல்லா பொருளினுடைய கருவும் ஒன்றுதான். இன்னொரு கூற்று فسبحان من أظهر الأشياء وهو عينها. வஸ்துகளை எல்லாம் வெளியாக்கினவன் பரிசுத்தமானவன். அந்த வஸ்துகள் தான் எல்லாம் யார்? அவன்தான். வஸ்துகளாக வந்தவன் அவன்தான். ஃபமா நலரத் ஐனைய இலா கைரி வஜ்ஹிஹி, என்னுடைய கண் இரண்டு கண்களும் அவன் அல்லாததை பார்க்கவில்லை. வலா சமிஅத் உதுனைய ஹிலாஃப கலாமிஹி, என்னுடைய இரண்டு காதுகளும் அவனுடைய பேச்சுக்கு மாற்றமாக எதையும் கேட்கவில்லை. என்றா கேட்கிறதெல்லாம் அவனுடைய பேச்சு, பார்க்கிறதெல்லாம் அவனுடைய முகத்தை தான் பார்க்கிறது என்று அவருடைய ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் எழுதி வச்சிருக்கார். மாபில் வுஜூதி இல்லல்லாஹ், வுஜூதிலே இருப்பது அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை. வனஹ்னு வஇன் குன்னா மௌஜூதீன் ஃபஇன்னமா கான வுஜூதுனா பிஹி, நாங்கள் இப்போது இருப்பவர்களாக இருந்தாலும் எங்களுடைய வுஜூத் என்பது அவனால் தான் ஏற்பட்டது. அப்படி என்றால் அவனால தான் அந்த வுஜூது வந்ததால் நாங்களும் அவன்தான் என்ற அந்த கருத்தை இப்படி சொல்லி நிறைய அவருடைய புத்தகங்களை சொல்லுகிறார். இதிலே ஒன்று விடயம், அது சம்பந்தமாக இன்னொரு வார்த்தை சொல்லார். யா ஹாலிகல் அஷ்யாஇ ஃபீ நஃப்ஸிஹி, தனக்குள்ளேயே எல்லா வஸ்துகளையும் படைத்தவனே. அப்ப படைப்பினங்கள் எல்லாம் தனக்குள் உருவானதுதான். அல்லாஹ்வை விட்டு வேறாக ஒரு படைப்பினம் இல்லை. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அவருடைய புத்தகங்களிலே நிறைஞ்சு கிடக்கிறது. எதற்குரிய வார்த்தைகள்? எல்லாம் அவனே. இந்த கொள்கை
எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் ஞானம் என்ற பெயரால் பரவுகிறது. அதற்கு இது போன்ற ஹதீஸ்களும் இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும் ஒரு காரணம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறி முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.